அவருக்கு இருக்கிற அன்பு அக்கறை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ இந்த போட்டியோட வெற்றியாளர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019ஓட வெற்றிவேல் அண்ட் மலர் விழிக்கு அவங்களோட பரிசு கோப்பையும் அவங்க வெற்றி பெற்ற டைட்டிலையும் எடுத்துட்டு வாங்க. ஸோ வெற்றி சார், நீங்க உங்க மனைவி ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாண நாள் பரிசா இந்த டைட்டில் எடுத்து நீங்க உங்க மனைவிக்கு போட்டு விடலாம். ஓகே மலர், இப்போ நீங்க உங்க கணவருக்கு போட்டு விடலாம். அடுத்ததா வெற்றியாளருக்கான அந்த கோப்பை எடுத்துட்டு வாங்க. சோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019ஓட டைட்டில் வின்னர் வெற்றி அண்ட் மலர் அவங்களுக்காக ஒரு பெரிய பரிசு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிவ் them a big applause for வெற்றி அண்ட் மலர். சோ அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி ஆனிவர்சரி. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்ஸ். இது மட்டும் கிடையாது, சிறந்த தம்பதிக்கான சிறப்பு பரிசா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சூட் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். Thank you so much. வெற்றியாளர் கூட நீங்க போட்டோ எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வந்து போட்டோ எடுத்துக்கலாம். மேடம் மேல கை போடுங்க சார். பரவாயில்லைங்க, அப்படியே எடுங்க. சும்மா கை போடுங்க சார். அகிலா நில்லு. அகிலா நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கல. என்னாச்சு? என் கூட வா. எங்க? நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீ போ. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் கூட வா. சொல்றேன்ல, வா. ஏய் விடுப்புல ஏதோ சொல்லாம இப்படி தர இழுத்துட்டு போற. உனக்கு என்ன ஆச்சுடி? ஷோ வா. ஏய் என்னடா ஆச்சு? எதுக்கு அண்ணி தரன்னு இழுத்துட்டு வராங்க அகிலாவை? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல. புரியாதுடா, புரியாது. நாங்க என்ன பேசுறோம், உன்னை சுத்தி இருக்கிறவங்க, உனக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறோங்கிறத கடைசி வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் புரிய போறதே இல்ல.
நானும் இப்ப மாறுவீங்க அப்போ மாறுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன புரிதல் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பீங்க, வம்பு சண்டை போட மாட்டீங்க, மனசு மாறி நல்லபடியா இருப்பீங்கன்னு நினைச்சா 2 பேரும் போக போக இன்னும் மோசமா அடிச்சுக்கிட்டு எதிரும் புதிருமா எலியும் பூனியுமா தான் இருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட சமாதானம் ஆகுற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இதுக்குடா இங்க வந்தோம்? ஆ? எதுக்காக இங்க வந்தோம்? ஏன் நீங்க வரலன்னா எங்களுக்கு வர தெரியாதா? இதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தோம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படும் அப்படிங்கறதுனால தானே கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்ப ஏன்டா கூட்டிட்டு வந்தா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஏன்டா நோக்க அடிக்கிறீங்க? 2 பேரும் எப்பதான் மாற போறீங்க? டேய் எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆகுற? என்னாச்சு உனக்கு? ஆரம்பத்துல இருந்து நாங்க இப்படிதானே இருக்கோம். இப்போ என்ன புதுசா உனக்கு? அதான்டா, அதான் ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆனா எப்ப மாற போறீங்க? எதுக்குடா மாறணும்? மாறிதான்டா ஆகணும். இங்க பார், உங்க 2 பேருக்கும் நல்ல புரிதல் உண்டாகும். அதுக்கான சூழ்நிலையும் மனப்பக்குவத்தையும் நீங்க தான் உண்டு பண்ணிக்கணும். வேணும்னே உங்களுக்குள்ள ஈகோவை வளர்த்துக்கிட்டு நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏண்டி அவர் தான் கோவப்படுறாருன்னா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போக மாட்டியா? நீயும் பெரிய இவளாட்டம் அவரோட போட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையா அகிலா? அப்பா உன்கிட்ட எத்தனை வாட்டி லைஃப்ல பொறுமையா இருக்க சொல்லிருக்காரு, அதெல்லாம் உன் மண்டையில ஏறவே ஏறாதா? ஏன் புகழ், அவதான் அப்படி இருக்கானா? நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. உங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருக்காரு தெரியுமா? எவ்வளவு விஷயத்த பெருசுபடுத்தாம சாதாரணமா எடுத்துட்டு போயிருக்காரு தெரியுமா? உங்க அண்ணனை பார்த்தாவது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த கத்துக்கலாம்ல. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? பேசுறா. டேய், உங்க வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னு நாங்க எவ்வளவு ஆசைப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டீங்களேடா. இவ்வளவு ஏன்டா? ஓப்பனாவே சொல்றேன், நாம இங்க வந்த அன்னைக்கு மலர் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 போட்டியில நீங்களும் நானும் தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டா. நானும் அதை கல்யாண நாள் பரிசா உனக்கு தரேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன். ஆனா நேத்து ராத்திரி என்ன பேசணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை விட இப்ப அவங்க வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், நாம ஏன் இந்த டைட்டில் அவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டோம். அட்லீஸ்ட் அந்த டைட்டில் ஜெயிச்சாவது அவங்களுக்குள்ளயும் நாமளும் ஒரு நல்ல கப்பல்ஸ் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணமே அவங்க வாழ்க்கையை மாத்தும். அதனால இந்த டைட்டில் நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாம். அவங்க ஜெயிக்கிட்டோன்னு முடிவெடுத்து இன்னைக்கு சைக்கிள் போட்டியில பாதி தூரம் போயிட்டு ஸ்லோ ஆயிட்டேன். ஆனா கடைசியில என்னடானா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு போட்டியில இருந்து விலகிட்டேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருந்தது தெரியுமா? ஏன்டா இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எப்பதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க போறீங்க? எப்பதான் உங்க குடும்பத்துக்காக, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக உங்க மனசுல இருக்கிற ஈகோவை விட்டு கொடுக்க போறீங்கன்னு தெரியல. சரி, இப்போ நான் பேசிட்டேன். நீ இவ்வளவு தூரம் ஓப்பனா பட்டுன்னு சொன்னனால நானும் ஓப்பனா பட்டுன்னு சொல்றேன். நாங்க 2 பேரும் இன்னைக்கு வேணும்ட்டே தான் சண்டை போட்டோம். ஆமா மாமா, எங்க 2 பேருக்கும் சைக்கிள் போட்டியில எந்த சண்டையும் கிடையாது. நாங்க 2 பேரும் வேணும்னு சண்டை போட்டுதான் அந்த போட்டியில இருந்து விலகணும். ஏய் லூசாடி, நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு 2வது இடத்துல இருந்தீங்க. வேணும்னு சண்டை போட்டு அந்த போட்டியில இருந்து விலகுற அளவுக்கு என்னாச்சு உங்களுக்கு? சொல்றா. ஏன்
நீங்களா தான் எல்லாத்துலயுமே விட்டு கொடுப்பீங்களா வெற்றி? எங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்க தெரியாதுங்களா வெற்றி? ஆ? புரியல. நேத்து நீயும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை நாங்க 2 பேரும் கேட்டோம். உன்னோட இந்த நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி போலாமா? ம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? என்ன? அவங்க பேசினதெல்லாம் கேட்டல. ம், அவங்க விட்டு கொடுக்கறது நியாயமா இருக்காது. அவங்க 2 பேரும் தான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு தகுதியானவங்க. நம்ம 2 பேருமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீயும் நானும். எனக்கு புரியுது. நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு தகுதி இல்லாத பொருள் மேல நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. இந்த போட்டியில வெற்றி மாமாவும் மலரும் தான் ஜெயிக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, சரி, எனக்கு சம்மதம். அதே மாதிரி பண்ணிடலாம். எப்போ நீயும் அண்ணியும் அந்த மாதிரி பேசுறதை கேட்டோமோ, நானும் அகிலாவும் நீங்க 2 பேரும் எங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு விட்டு கொடுத்து இந்த போட்டியில இருந்தே விலகிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்டா? டேய், இது என்ன சாதாரண போட்டியா என்ன? சிறந்த தம்பதிக்கான போட்டி. இங்க கலந்துகிட்டதுலயே சிறந்த தம்பதி யாரு? நீங்க மட்டும்தான். அதனால தான் நீங்க அந்த டைட்டில் வின் பண்ணி அந்த கப்பை கையில தூக்கணும்னு நானும் ஓகேவா யோசிச்சிட்டோம். இங்க கலந்துகிட்ட ஜோடியில அந்த டைட்டிலுக்கு தகுதியான ஜோடி நீங்க மட்டும்தான். அப்படி இருக்கும்போது போலியா டைட்டில் வின் பண்றதுக்கே எங்களுக்கு மனசு வரல. அது மட்டும் இல்லாம இந்த டைட்டில் வின் பண்ணா மட்டும் நாங்க பெஸ்ட் பேர் ஆயிடுவோமா என்ன? அது உங்களுக்கு தான்டா. வாழ்க்கையில நாங்க பெஸ்ட் பேர் ஆகலாம், வேர்ஸ்ட் பேர் ஆகலாம். அது நடக்கிறப்போ நடக்கட்டும். எதுவுமே எங்க கையில இல்லையே. ஆனா இந்த நிமிஷத்துல எங்க மனசுக்கு பெஸ்ட் பேரா படுறது நீங்க மட்டும்தான். சோ நீங்க ஜெயிக்கணும். முட்டாள்தனமா நீங்க எங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் இந்த போட்டியில இருந்து விலகிடணும் தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே விலகிட்டோம். மற்றபடி எங்க 2 பேருக்கு வேற சண்டை எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த முதல் விஷயமே உங்க 2 பேருக்காக விட்டு கொடுக்கணும். அதுக்காக சண்டை போடுற மாதிரி நடிச்சு இந்த போட்டியில இருந்து விலகிடலாம் தான். சோ எல்லாமே நாங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்றதுனால எங்களுக்கு சந்தோஷம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 2019 பெஸ்ட் கப்பலோட பட்டம் தகுதியான உங்க 2 பேருக்கு வந்து சேர்ந்திருக்கு. நான் ஹாப்பி. அகிலா, அவர் சொல்றது உண்மைதான். என்னடா நீ? இப்போ எதுக்கு இமோஷன் ஆயிட்டு இருக்க நீ? ஜாலியா இரு, ஹாப்பியா இரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேர் நினைச்சது நடந்ததுனால எங்களுக்கு சந்தோஷம். நீ ஃபீல் பண்ணாம கையை கொடு. கை குடுறா. வாழ்த்துக்கள்ரா. இங்க வா. அகிலா, வாழ்த்துக்கள் மலரு. ம், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே. என்னடா? புகழ் அகிலாவை சிறந்த தம்பதிகளாக்கி எங்களை வாழ வைக்கிறதுலாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கணும்டா. ஏதோ ஒரு புள்ளியில மெலிசா ஒரு கோடு உங்க 2 பேரையும் தடுத்து வச்சிருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
உண்மையில உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு அதுக்கும் மேல. அதுக்கான அடையாளம் தான் இந்த வெற்றி. அதனால உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி யோசிங்க. அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. இது எங்களோட விருப்பம் மட்டும் இல்ல, நீங்க 2 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரோட விருப்பம் இதுதான். புரியுதா? அகிலா, பவுனு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் சார். சித்தி கிளம்பிட்டாங்களா? ஏதோ கிளம்பிட்டு இருக்காங்க. சரி, என் புருஷன் எங்க? மாமா வெளியே தான் ஈச உட்கார்ந்து இருந்தாரு. ஏங்க ஏங்க, என்ன இசு? போங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. ஆட்டோவா? எதுக்கு? சின்னம்மா மகளிர் குழுவோட சேர்ந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போறாங்க, அதுக்கு தான். பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுது. நீங்க போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இங்க இருந்து போய் பஸ் ஏறிப்பாங்க. கோயிலுக்கு எதுக்கு திடீர்னு? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான். அடியே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும்? நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே போதுமே. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு நல்ல மனசை வந்து திருந்திரவா போறீங்க? ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி குடும்பத்துல சிண்டு முடிச்சு விட்டுட்டு தானே இருக்க போறீங்க. அப்புறம் கோயிலுக்கு போய் என்ன ஆக போகுது சொல்லுங்க? நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுகளை நல்லா பார்த்துக்கிட்டு அதுங்க கிட்ட அன்பா கனிவா பேசி பழகுனாலே நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போங்க, நீங்க போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. அதான பார்த்தேன். நாம சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டாதான் இந்த குடும்பம் உருப்பிட்டுருமே. உங்களுக்கெல்லாம் இந்த அக்கறையெல்லாம் எங்க இருக்க போகுது? சரி சரி, எதுக்கு எடுத்தாலும் முறைக்காத. வாசுன்னு எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வாசு, ஒன்றும் இல்லை, நம்ம அத்தையை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ட்ராப் பண்ணோம், கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? சரியா, வந்துரு. பக்கத்துல தான் இருக்கானா, ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னான். ஏய், அத்தா கிளம்பிட்டாங்கன்னா வர சொல்லு. என்ன ஈசு, ஆட்டோக்கு சொல்லிட்டியா? அத்தா சரி, சொல்லிட்டேன், இந்த அப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரிங்க மாப்ள. அத்தா அத்தா, சாமி கிட்ட உங்க மகன்லாம் நல்லா இருக்கணும், மருமகள்லாம் நல்லா இருக்கணும், உங்க மகன் நல்லா இருக்கணும், முக்கியமா அவ புருஷன் தங்கராசு ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்கத்தா. சரி சரி. அத்தா, ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, நான் அப்ப கிளம்புறேன். சரிங்க அத்தா, நல்லபடியா பார்த்து போயிட்டு வாங்க. ஈசு, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சரியா? வீட்டை பாத்துக்க. ஃப்ரிட்ஜில் மாவு வச்சிருக்கேன், அப்புறம் பால். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி ஈசு, நான் வரேன் பவுனு. மலர்,
குட் மார்னிங். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.